ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சரியாகத்தான் நடக்கின்றதா? சரியான பாதையில்தான் நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றதா? நாம் சாய்நாதனுடைய வழிகாட்டுதலில்தான் நடந்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்விகள் எல்லாம் உன் மனதில் இருக்கின்றது அல்லவா? உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை எப்பொழுதும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். தற்காலிகமாக அனுபவித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். நீ கவலைப்படாதே. நீ செல்லும் பாதை என்னுடைய வழிகாட்டுதலின் பெயரில்தான் இருந்து கொண்டும் வருகின்றது. ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய கரத்தை நான் தவற விடாமல் பற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் நீ என்னுடைய பாதங்களில் சரணடைந்து இருப்பது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் நான் என்று இத்தனை நாள் காத்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தருவேன். எல்லோரிடமும் அன்பாகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் தான் பழகினாய். ஆனால் வெறுப்பை தான் சம்பாதித்து வைத்திருக்கின்றாய். அது ஏன் என்று தெரியாத நிலையும் நிலவுகின்றது. அளவுக்கு அதிகமாக எதையும் பெறும்பொழுது அந்த இடத்தில் அலட்சியமானது ஏற்பட்டு விடுகின்றது. அப்படித்தான் நீ பிறரிடம் காட்டிய அன்பும் பாசமும் அளவோடு இருந்திருந்தால் அதன் அருமை பெருமை தெரிந்திருக்கும். நம்பினால் மொத்தமாக நம்பி விடுகின்றாய், ஏமாந்தால் மொத்தமாக ஏமாந்தும் விடுகின்றாய். உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய பலத்தை உன்னுடைய வாழ்வில் காண்பித்திருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடன் இருந்தே உன்னை புரிந்து கொள்ளாமல் சிலர் இருந்தும் வருகின்றார்கள். புரிந்து கொள்ள முடியாமல் சிலர் விலகியும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்பது உன் வாழ்விற்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னுடைய வாழ்விற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கின்றார்களோ, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு இன்பத்திற்கு யாரெல்லாம் தங்கு தடையாக இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் உன் வாழ்வை விட்டு விலகி கொண்டு இருக்கின்றார்கள். மாற்றம் வரும் வரை விலகிதான் இருப்பார்கள். அவர்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை தூண்டுவித்து அவர்களை முழு மனிதனாக மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர கிடைத்த வாழ்க்கையை வீணாக ஏங்கிக் கொண்டு வீணடிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொரு நொடியையும் வாழ நீதான் முயற்சி செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் முடிந்த சிலவற்றை நினைத்து வருத்தப்படுவதால் பலன் இல்லை. முடிந்தது அனைத்தும் நன்மைக்குத்தான் என்பதை மனதில் வைத்துக்கொள். எதிர்காலம் உனக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இன்றைய நாட்களை நீ நலமாக வாழ வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக்கொள். இருளெல்லாம் நீக்கிவிட்டு உனக்கான புத்தம் புது விடியலை கொடுக்க இந்த சாய்நாதன் நான் இருக்கின்றேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. மறப்பதால் தான் நிம்மதியை இழக்கின்றாய். என்னை மறக்காமல் இரு. என்னுடைய நாமத்தையும் பெயரையும் சொல்லிக் கொண்டே இரு. உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து இன்பத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.